இன்றைக்கி வாழைக்காய் தேங்காய் போட்டு ஒரு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் 2 வாழைக்காய் பெரிய காய் எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டேன். ஸ்லைஸாக வெட்டி அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிறோம். ஸ்லைஸாக வெட்டணும். அதை 2ஆக வெட்டிட்டு தோலை சீவிட்டு 2ஆக வெட்டிட்டு ஸ்லைஸாக வெட்டி அதை சின்ன சின்ன பொடி பீஸாக வெட்டி தண்ணியில் போட்டுக்கிறணும். சும்மா வச்சோம்னா கருத்து போகும். இது நல்லா பொடிசாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி வெட்டி சின்னதாக வெட்டிக்கிறணும். சின்ன சின்னதாக எல்லாத்தையும். நான் 2 காய் எடுத்துருக்கிறேன் வாழைக்காய். இது சும்மா தேங்காய் போட்டு வெள்ளை பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். வாழைக்காய் புட்டுன்னு செய்வாங்க, அது முழுசாக வேக வச்சுட்டு உரித்து செய்கிறது. இது வந்து நான் பச்சையாகவே வெட்டி எண்ணெயில் போட்டு அப்படியே சுண்டலாக பண்ண போகிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, இதுக்கு வந்து கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கிறலாம். கடலைப்பருப்பு, அப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, காஞ்ச வரமிளகா ஒரு 7-8 மிளகா பிச்சு போட்டுக்கிறலாம். பச்சை மிளகா தேவையில்லை. போட்டு கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த நம்ம வெட்டி தண்ணியில் போட்டு வச்ச வாழைக்காயை நல்லா புழிஞ்சிட்டு அதை அப்படியே அதில் போட்டுறணும். கொஞ்சம் முதல்ல வெட்டி தண்ணியில் போட்டோம்னா கருக்காது, இல்லாட்டி கருத்து போகும். போட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது ஒரு ஆவியிலே வெந்துடும். வாழைக்காய் ஒரு ஆவியிலே வெந்துடும். வெந்த பிறகு என்ன செய்யணும், இதுக்கு ஒரு அரை மூடி கொஞ்சம் ஒரு தேங்காய் திருவி போட்டுறணும். போட்டு நல்லா சுண்டல் பண்ணி எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். ஒரு காரக்குழம்புக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செய்யலாம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை வாழைக்காய் வெள்ளை சுண்டல் ரெடி ஆகிருச்சு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியில் என்ன செய்யணும், இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். கடைசியாக இறக்கும்போது தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு இது நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.